அர்ஷத் மேத்தா பங்குச் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கியது எப்படி? இது ஆதிக்கம் செலுத்தினாருங்கிறது பின்னாடி. அவர் முதல்ல வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய பேர் ஜாபர்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு மெயின் நீங்க வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது எப்படி ஆர்கனைஸ்டா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல. இன்னைக்கு இருக்கிற பங்குச்சந்தை அன்னைக்கு கிடையாது. செபிக்கு அப்ப பவர்ஸும் கிடையாது. செபியோட ஆரம்ப காலத்துக்கும் முன்னாடியே நடந்தது இதெல்லாம். ஸோ அது வந்து 80கள்லயும் ஏர்லி 90ஸ்லயும் இது நடந்தது. அந்த காலத்துல வந்து வெறும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இருந்தது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு கம்பெனி கிடையாது அப்போ. அது ஒரு அசோசியேஷனா இருந்தது. பல முதலைகள் அந்த காலத்துல வந்து ஒரு கபால்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கபால் ஆஃப் பீப்புள் ஒரு கூட்டத்துல கூட்டமா இருந்துக்கிட்டு மெம்பர்ஸே வந்து அந்த அசோசியேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த அசோசியேஷன்ல நிறைய லூப்போல்ஸ் இருந்தது. பர்ஃபெக்ட் கிடையாது. நிறைய முறைகேடுகள் நடந்தது. கவர்மெண்ட்லேருந்து பெரிய ரெகுலேஷன் அந்த காலத்துல கிடையாது. வெறும் கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ்னு ஒன்று மட்டும்தான் இருந்தாங்க. செபின்னு ஒரு ரெகுலேட்டரே கிடையாது. அதெல்லாம் மன்மோகன் சிங் காலத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணணும்னா இந்த குரூப்புக்குள்ளே தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 23 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இந்தியாவில். மெட்ராஸில் செகண்ட் லைன் பீச் ரோட்டில் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெரிய எக்ஸ்சேஞ்ச். பாம்பே அண்ட் கல்கட்டா தான் பெரிய எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த காலத்தில் அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஆதிக்கத்தை அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதில் இவர் ஜாபராக இருந்து பணம் அரேஞ்ச் பண்ணி அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு டிக்கெட் வாங்கினார். அந்த காலத்தில் டிக்கெட்டே 4 கோடி 5 கோடி 6 கோடி வரைக்கும் போச்சு. மெட்ராஸ்ல இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் போண்டியான மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிக்கெட்டே 3 கோடியாக இருந்தது. இவர் முதல்ல ஜாபராக ஆரம்பிச்சு எல்லா பிளேயர்ஸும் அந்த காலத்தில் இங்கே அங்கே பணத்தை புரட்டி ஒரு புரோக்கர் ஆன மாதிரி இவர் புரோக்கர் ஆனார். புரோக்கர் ஆனபோது இவர் வெளியில் சொன்ன தியரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்னு ஒன்று. அந்த தியரிலாம் தப்பு, ஹம்பக். பட் அவர் சொன்ன தியரி என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் தியரின்னு. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரின்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒருத்தர் எல்லாரும் அசெட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த அசெட்டை வந்து ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட் ப்ரைஸஸ்லையும் ஹிஸ்டாரிக்கல் மிஷின் வாங்கின விலையில கிரியேட் பண்ணிட்டாங்க. இனிமே அந்த அசெட்டை கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு அவரோட தியரியை சொன்னார். அந்த காலத்தில் இந்தியாவில் யாருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, வாரன் பஃபெட், இந்த சார்லி மங்கர், பெஞ்சமின் கிரஹாம், ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்லாம் ரொம்ப கிடையாது. 80ஸ்ல கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் வந்தது. எதுக்கப்புறம் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் தான் இது இந்தியாவில் வெள்ள ஆரம்பிச்சது. நம்ம ஊரில் மியூச்சுவல் ஃபண்டு கூட அப்போ கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு கூட யூடிஐன்னு கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தது. ஸோ அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. வெரி லிமிட்டட் பீப்புள் தான் வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹெவிலி ரெகுலேட்டடாக ஆரம்பிச்ச உடனே பணம் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. இப்போ தான் ஃபாரினர்ஸும் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் ஆரம்பிச்சது. இதுதான் மெயின் கண்டிஷன் வை மார்க்கெட் பூம்டு. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை இந்தியாவுக்குள்ளே விடுறதுக்கு கொண்டு வந்தாங்க. என்ஆர்ஐஸை உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சலுகையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால ஒரு ஜென்ரல் மார்க்கெட்டே வந்து வேல்யூவே இல்லாத மார்க்கெட்டை புதுசாக ஊதி பெருசாக்க ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி வாங்கின ஸ்டாக்லாம் ரொம்ப சீப்பு. இந்த டைமில் வந்து நீங்கள் 1993 ஆஃப்டர் ஹர்ஷத் மேத்தா இன்ஃபோசிஸில் இப்போ ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தேன், நீ கோடிக்கணக்கு வேல்யூ இருக்கும். 80ஸ்ல ரெட்டி பப்ளிக் இஷ்யூ வந்தது, டாக்டர் ரெட்டிஸ். அதில் பப்ளிக் இஷ்யூ போட்டிருந்தீங்கன்னா வெறும் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா நீ கோடிக்கணக்காக இருக்கும். அன்றைக்கி எந்த கம்பெனி ஓடும், எந்த கம்பெனி ஓடாது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அர்ஷத் மேத்தா பங்குச்சந்தையில் என்ன மாதிரியான முறைகேடுகளை செய்தார்? இவங்க ஃபேமிலி மத்திய பிரதேஷ்லேருந்து வந்து இருந்தது. ஒரு சாதாரண குடும்பமாக இவரோட அண்ணன் தம்பி 3 பேர் அந்த மார்க்கெட்டில் இருந்தாங்க. சப் புரோக்கரை என்டர் பண்ணாங்க. இங்கே அங்கே பணத்தை ரைஸ் பண்ணி புரோக்கிங் லைசன்ஸ் வாங்கினாங்க. அந்த புரோக்கரில் இவர் பெரிய புரோக்கர் ஆனார். இப்போ நீங்கள் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் சொல்கிற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் அந்த சமயத்தில் இதே மாதிரி புரோக்கராக தான் இருந்தார். சப் புரோக்கராக தான் ஆரம்பித்தார் அவரும். இவங்கெல்லாம் ஒரே செட்டு. இதில் இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் வந்து கிடையாது. அப்போ கம்ப்யூட்டருங்கிறதே கிடையாது. எல்லாமே மேனுவல் ரெக்கார்ட்ஸு. ரிசர்வ் பேங்க்லேயே மேனுவல் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி ட்ரேட் பண்ணுறது நிறைய இருந்தது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கி விற்பாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸும் வாங்கி விற்பாங்க. கவர்மெண்ட் பேங்க்கும் வாங்கி விற்பாங்க. இருக்கிறதுலே மேக்ஸிமம் பப்ளிக் செக்யூரிட்டி பணம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தது. இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் பாபுஸ். இவங்களுக்கு ஒன்றுமே ஈல்டு கர்வ்னா என்னன்னு தெரியாது. பாண்டோட விலை எப்படி ஏறும் இறங்குங்கிறதுலாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறவனு ஒன்றும் தெரியாது. வேறஸ் இந்த ப்ரைவேட் பேங்க் கிரின்லேஸு, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், சிட்டி பேங்க் இவங்கெல்லாம் இந்த ஸ்கேமில் இன்வால்வ்டு. இந்த ஸ்கேம்னால தான் ஏஎன்சி கிரின்லேஸ் பேங்க்கு
இந்தியா விட்டு வெளியே போயிடுச்சு. இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ்டாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த கார்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி விற்கிறதுலையே காசு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேங்க்குக்கு நடுவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த கார்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் வாங்கிறதுக்கு ஒரு புரோக்கர் வேணும். இந்த புரோக்கர் தான் வந்து ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்ஸ் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நான் ஸ்டேட் பேங்க்லேருந்து வாங்குறேன்னு வைங்க. நான் ஸ்டேட் பேங்க் வந்து நான் வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு பணம் கொடுப்பேன். கிரிட்லேஸ் பேங்க் எனக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ வந்து 2 பேங்க்கும் ஒருத்தர் வாங்குறது கூட ஒரு புரோக்கர் மூலமாக வாங்கிட்டு இருந்தாங்க. ரிமெம்பர் அப்போதான் கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து பணத்தை என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்டேன்னு வாங்கி இந்த கேப் வந்து 7 நாள் 10 நாள் இருந்தது. அப்போ இப்போ நினைக்கிற மாதிரி நீங்கள் உடனே செக்கெல்லாம் கொடுக்க முடியாது, இல்லை பேங்க் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது. ஸோ ஒரு 15 நாள் கேப்பு கிடைக்கும். ஒரு பேங்க் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க் வரத்துக்கு 15 நாள் பணம் டைம் ஆகும். அந்த 15 நாளைக்கு அந்த பணம் இவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல்ல போட்டார். ஆனால் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தா ஏறி இருக்காது. அந்த சமயத்தில் வந்து ஒரு லிக்விடிட்டி ஏறித்து. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை புதுசாக அலோவ் பண்ணாங்க. ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரலான்னு மெதுவாக வந்தது. அதனால அந்த சமயத்தில் ஏறி. அந்த காலத்தில் மன்மோகன் சிங்கோட ரிஃபார்ம்ஸு, நரசிம்மோட ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தது. அது பெருசாக மார்க்கெட் ஏறித்து. இதில் இவர் மட்டும் இல்லை, 7-8 புரோக்கர்ஸ் இருந்தாங்க. இதில் எல்லாரும் காசு பண்ணாங்க. இதில் இவர் மட்டும் தான் மாட்டிக்கிட்டார். ஏன் மாட்டிக்கிட்டாருன்னு அப்புறம் பேசுவோம். பட் இவர் வந்து மெயின் பல பேர் இந்த அப்படியே ஒன்றுமே தெரியாமல் வெளிநாட்டுக்கு கூட பணத்தோட வெளில போனவங்கலாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் காமிச்ச மாதிரி பல பேர் போயிட்டாங்க. இந்த பணத்தை இவர் பேங்க்கில் போட்டு இந்த பணம் இவருக்கு வந்து அந்த நடுவில் இந்த 15 நாள் லிக்விடிட்டியில் அவர் வாடிட்டு இருந்தார். பட் ஒரு அளவுக்கு மேலே அவங்களுக்கு இது வந்து ஃபுல் செக்யூரிட்டியை ஷிஃப்ட் பண்ண எல்லாம் பேப்பரில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தட்டி அந்த சைடு போகிற மாதிரிலாம் போகாது. ஸோ நான் என்கிட்ட ரெஜிஸ்டரில் இருக்கும் என்னெல்லாம் பேப்பர் இருக்குன்னு. ரைட்டாக என்கிட்ட என்னெல்லாம் ரெஜிஸ்டர் பேப்பர் தான் இருக்கும். அதை போய் என் லாக்கர்லேருந்து தொடர்ந்து எடுக்கிறதுக்கே எனக்கு 7 நாள் ஆகும், டெலிவரி கொடுக்கறதுக்கே. அதனால இவங்க என்ன கொடுப்பாங்க, பேங்கிங் ரெசிப்ட் பிஆர்னு கொடுப்பாங்க. இவங்க பிஆரையே வாங்கி விற்று ட்ரேட் பண்ணுவாங்க. எந்த ஸ்டாக்கு யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. இப்போ ரெஜிஸ்ட்ரார்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தானே தெரியுது. இப்போ நம்ம எந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்கா, இல்லை இப்போ இந்த கேமராமேன்ட்ட இருக்கா, ரிலையன்ஸோட ஷேர் யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் மேனுவலாக ஒரு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் தான் அப்டேட் ஆகும். இது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரார் பண்ணுற வேலையெல்லாம் ஆர்பிஐயில் தான். அவன் ஒன்ஸ் அ மந்த்து தான் ரிகன்சைலே பண்ணுவான். ஸோ அந்த 30 நாள் கேப்பில் பணத்தை ரொட்டேஷனில் இவங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பிஆர் ஒரிஜினலாக தப்பானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இவர் என்ன பண்ணார், இல்லாத பிஆர் கூட இவர் மட்டும் இல்லை 4-5 பேர் என்ன பண்ணாங்கன்னா பிஆர் கிரியேட் பண்ணி அதை சர்க்குலேஷனில் விடுவாங்க. அந்த பிஆர் திரும்பி ரெக்கன்சைல் ஆகிறதுக்குள்ளே டெலிவரி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எனக்கு பிஆர் இல்லாத பிஆர் கொடுத்தீங்கன்னா கூட அது இல்லாத பிஆர் வரத்துக்கு 30 டேஸ் ஆகும். அந்த 30 டேஸ்க்குள்ளே அந்த எய்தர் செக்யூரிட்டி ஆர் கேஷ் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் டேலி ஆகிடும். இப்படி தான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது எப்படி இவ்வளோ பெரிய கிரைசிஸாக மாறிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் கிளர்க்கு தான் அங்கே உட்காந்து வேலையை பண்ணிட்டு இருந்தார். பிஆர் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் அவரோட வேலை தான். ஒரு நாளைக்கு ஆடிட் பண்ணும்போது மாத கடைசியில் டேலி பண்ணால் பிஆர் டேலியால் 7 நாள் கேட்டார் அவர் டேலி பண்ணுறதுக்கு. 7 நாளில் அந்த டேலி பண்ண முடியல. அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர் வந்து அவரோட பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பழனிக்கு வந்துடுறாரு. பழனிக்கு மொட்டை அடிக்க வரும்போது அங்கே பாம்பேயில் தேடுறாங்க. தேடி பார்த்துட்டு இவன் ரிகன்சைலே பண்ண மாட்டேங்கிறான்னு பாஸை ரிகன்சைல் பண்ண சொல்கிறாரு. பாஸை ரிகன்சைல் பண்ணி பார்த்தா பெருசாக கேப் இருக்குது. ஆக்சுவல் பிஆருக்கும் செக்யூரிட்டிஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது. ஹர்ஷத் மேத்தா தான் அந்த ஆளுன்னு தெரியல. ஸோ இந்த ஆளை தேடிக்கிட்டு பழனிக்கு வராங்க. பழனியில் இவரை பிடிக்கிறாங்க. இவரை கூடயே ஃப்ளைட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. மண்டே உட்காந்து ரிகன்சைல் பண்ணுங்கிறச்ச அவன் சொல்லிடுறான் 7 நாளில் இந்த ஹர்ஷத் மேத்தா கொடுத்துருவாருன்னு. அப்படி தான் இந்த ஸ்கேம் டிஸ்கவர் ஆச்சு. இதுக்கு பழனி கனெக்ஷன் ஒன்று இருக்குது. பங்குச்சந்தை மட்டுமின்றி வங்கிகளிலும் முறைகேடில் ஈடுபடுவது எப்படி? பேங்க் தான் பிஆர் கொடுப்பாங்க. மகேந்திரபுரா இந்த கான்ட்ரவர்சி பெருசான அப்புறம் சில பேங்க்கெல்லாம் வந்து பே ஆர்டர் கொடுப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் பே ஆர்டர் வந்து பேங்கை கைக்குள்ளே போட்டுக்கிட்டோன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் டைரக்டர் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கே இல்லாமல் பே ஆர்டர் பணமே இல்லாமல் பே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த பேங்க்கில் பணமே இருக்காது, பே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த பே ஆர்டர் சர்க்குலேஷனில் வரத்துக்கு 7 நாள் ஆகும். அதுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து இந்த பேங்க்கில் போட்டுருவாங்க. இது மாதிரி பேங்க் இல்லாத பணத்தை இருக்கிற மாதிரி சில பே ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணாங்க.
இது ஹர்ஷத் மேத்தா டைம்ல மட்டும் நடக்கல. பின்னாடி கேத்தன் பரேக் ஸ்கேம்லயும் இது நடந்தது.